முள்ளங்கி சாம்பார் ஈஸியான முறையில் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? சாம்பார் பொடி இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி பருப்பை ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா இது மாதிரி கழுவிடுங்க. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அழுக்கா. அதை கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிடுங்க. நிறைய ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து பருப்பை ஒரு 2 விசில் தான். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. கடையவே வேணாம் மத்து போட்டு. இப்போ புளி எடுத்து அதை ஊற வச்சுருங்க. சாம்பாருக்கு முள்ளங்கி எடுத்து இதை மாதிரி தோல் சீவிடுங்க. மேலே இருக்க தோல் இது மாதிரி சீவிட்டு நல்லா இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தேவையான பொருட்கள்: கடுகு, சீரகம், பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் ஏற்கனவே போட்டோம். இப்போ அந்த பருப்பு வேணும் குக்கர்லேயே முள்ளங்கியை போட்டுருங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடுங்க. ஒரே விசிலில் வெந்துடும் காய். சீக்கிரமாக வைக்கலாம் சாம்பார். அதுக்காக தான் இப்படி. ஒரே விசிலில் முள்ளங்கி வெந்துடுச்சு பாருங்கள். முள்ளங்கி வெந்துடுச்சு. இப்போ சீக்கிரமாக சாம்பாரும் கொச்சிரும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருங்க. சீரகமும் சேர்த்துருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. கறிவேப்பிலை, அப்புறம் முள்ளங்கி வேக வச்ச பிறகு அதை எடுத்து சேர்த்துருங்க. மிளகாய்த்தூளும் சேர்த்துருங்க. உப்பு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்ச பிறகு அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலக்கி தட்டு போட்டு முடியலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சாம்பார் கொதிக்குது. இது மாதிரி நல்லா கொதித்தோடனே பருப்பு எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி இதை மாதிரி பெருசாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. போட்டு பாருங்கள். எல்லோரும் ரவுண்ட் ரவுண்டாக போடுவாங்க. நீங்கள் இது மாதிரி பெருசாக அரிஞ்சு போட்டு பாருங்களேன். சாப்பிட நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சிருச்சு. நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாம்பார். சாப்பிட்டு பாருங்கள். ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தண்ணியாக இருந்தது, இப்போ எப்படி கொதிச்சிட்டு பாருங்கள். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முள்ளங்கி சாம்பார். காய் எதுவும் வேறு எந்த காயும் செய்ய வேணாம். இந்த முள்ளங்கியை விட்டுட்டு சாப்பிட்றலாம். பாருங்கள், கொத்தமல்லி போட்டாச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உடனே வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு. சாம்பார் பொடி போடல, ஒரு மிளகாய்த்தூள் போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். முள்ளங்கியும் பெருசு பெருசாக போட்டிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூடாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த சாம்பார்.